தாயக வாழ் உறவுகளுக்கு இனிய வணக்கம். கடந்த 24 மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். நேற்றைய தினம் தவிர்க்க முடியாத காரணங்களினால் செய்திகள் இடம்பெறவில்லை என்பதை முதலில் அறிய தருகின்றோம். இந்த மாதம் 27ஆம் தேதி தமாமிலிருந்து சென்னை வர ஏர் இந்திய விமானத்தில் யாராவது பயணிக்கின்றீர்களா? அப்படி இருந்தால் தனக்கு தகவல் தரும்படி கேட்டிருக்கின்றார் ஒரு உதவிக்காக. தொடர்பிலக்கம் 0578185240. நண்பர் ஒருவருக்கு வேலை வேண்டுமென்று சொல்லியிருக்கின்றார். தான் கனரக வாகனம் 7 வருடங்கள் ஓட்டிய அனுபவம் இருப்பதாகவும் சொல்லியிருக்கின்றார். மேலும் விவரங்களுக்கு 0532396077 என்ற எண்ணில் அறியத்தருமாறும் சொல்லியிருக்கின்றார். 2024ஆம் ஆண்டு அசூரா நோன்பு. ஹிஜ்ரி கலண்டரில் முதலாவது மாதமான முஹர்ரம் மாதத்தின் 9 மற்றும் 10 நாட்களில் நோன்பு நோட்பது முகமது நபி அவர்கள் கற்றுத்தந்ததாகும். அதன் அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான முஹர்ரம் 9 மற்றும் 10 ஆகிய நாட்கள் திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகள் ஆகும். 15, 16 ஆகும். சூரா நோன்பை பற்றி முகமது நபி அவர்கள் கேட்கப்பட்ட போது அசூரா நோன்பு நோட்பது கடந்த ஆண்டின் பாவங்களுக்கு பரிகாரமாகும் என்றும் தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டு முதலாவது ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ். சவுதி அரேபியாவில் 2025இல் முதலாவது ஒலிம்பிக் ஸ்போர்ட்ஸ் நடத்த இருப்பதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி அறிவிக்கிறது. சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி மற்றும் சவுதி அரேபியா தேசிய ஒலிம்பிக் கமிட்டி இரண்டும் இணைந்து இந்த போட்டிகள் நடத்த இருக்கின்றனர். ஏற்கனவே சவுதி அரேபியா இந்த ஆண்டு ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் உலகக்கோப்பை ஈபோஸ் விளையாட்டுகளை நடத்த திட்டமிட்டுள்ளனர். இதற்காக மொத்த பரிசு தொகை 60 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகும். இந்த விளையாட்டுகளில் சுமார் 2500 பேர் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அறிய முடிகிறது. தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் 80 ரூபாவும், இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் 22 ரூபாவும் சென்று கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியாவில் சுற்றுச்சூழல் திட்டங்களால் புழுதி புயல் குறைந்திருக்கிறது. சவுதி அரேபியாவில் தூசி புயல்கள் கணிசமாக குறைந்திருப்பதாகவும் மணல் தூசி புயல் எச்சரிக்கை பிராந்திய மையத்தின் நிர்வாக இயக்குனர் கருத்து வெளியிட்டிருக்கிறார். சவுதி அரேபியா 50 பில்லியன் மரங்களை நடுவதன் மூலம் சவுதி அரேபியா பசுமை முன்முயற்சி ஆதரிக்க மத்திய கிழக்கு பசுமை முயற்சியை தொடங்க இருப்பதாகவும் அறிவித்துள்ளார். பசுமை முன்முயற்சியில் 10 பில்லியன் மரங்கள் வளர்ப்பு, இயற்கை இருப்புகளின் காடழிப்பு தாக்கம் உட்பட தூசி மற்றும் மணல் புயல்கள் எதிர்ப்பதற்காக சவுதி அரேபியாவின் முயற்சிகளுக்கு அடிப்படையில் விசேட கருத்தரங்கம் இடம்பெற இருக்கிறது. சவுதி அரேபியாவில் வழக்கறிஞர்கள் சுகாதார பயிற்சியாளரை போல் ஆள்மாறாட்டம் செய்த நபருக்கு எதிராக கட்டணம் வசூலித்தனர். சுகாதார பணியாளரை போல் ஆள்மாறாட்டம் செய்த குற்றம் சாட்டப்பட்ட சவுதி அரேபியா குடிமகன் மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. மருத்துவமனைக்கு செல்வதற்காக சந்தேக நபர் சுகாதார அமைச்சகத்தின் சீருடை அணிந்து போலியான அடையாள அட்டைகள் பயன்படுத்தியதாக முதற்கட்ட விசாரணைகள் சொல்லப்படுகிறது. பப்ளிக் குற்றஞ்சாட்டப்பட்ட வழக்கு நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு அனுப்பியிருப்பதுடன் இது ஒரு தண்டனை பெறுவதை சுகாதார நிபுணர்கள் கணிசமான தண்டனையை விதிக்க நோக்கமாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சவுதி அரேபியா வழக்கறிஞர்கள் சுகாதார பயிற்சியாளரை போல் ஆள்மாறாட்டம் செய்த அடிப்படையில் இந்த வழக்கு இவருக்கு எதிராக தொடரப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டில் வாழும் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் சவுதி அரேபியா ரியாத் மண்டலம். வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கான நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் உறுப்பினர்களுக்கு மட்டும் தற்பொழுது தமிழ்நாடு அரசின் அடையாள அட்டை பதிவு செய்யப்பட்டு வருகிறது. வெகு விரைவில் மற்றவர்களுக்கும் வெகு விரைவில் இலவசமாக பதிவு செய்வதற்குரிய அனைத்து பணிகளையும் மேற்கொள்ளுக்குரிய தயார்படுத்தலில் இருக்கின்றார்கள் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கத்தினர். மேலும் விவரங்களுக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொடர்பிலக்கம் 966 53 73 89 512. இன்னும் ஒரு தொடர்பிலக்கம் 966 55 812 45 61. என்றும் தமிழர்கள் நலனில் வெளிநாடு வாழ் தமிழர் நல அறக்கட்டளை நிலைச்சங்கம் ரியாத் மண்டலம் சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவின் கட்சி பயணத்தில் மொத்தம் 1350 நபர்கள் இதுவரை உயிரிழந்த சோகம் எங்கோ தவறு நடந்திருக்கின்றது என்று சவுதி அரேபியா அதிகாரிகள் விளக்கம் தந்திருக்கின்றனர். சவுதி அரேபியாவின் ஹஜ் புனித யாத்திரை மேற்கொண்டவர்களில் 1350க்கும் அதிகமானோர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சம்பவம் எப்படி நடந்தது,
எங்கு எவ்வாறு நடந்தது என்பது குறித்த தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஹஜ் புனிதம் என்பது ஒவ்வொரு இஸ்லாமியரின் கடமைகளில் ஒன்று. வாழ்நாளில் ஒரு முறையாவது ஹஜ் பயணம் மேற்கொண்டு விட வேண்டும் என்பதை இஸ்லாமியர்கள் தங்கள் வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த ஆண்டும் ஹஜ் புனித யாத்திரையில் உலகம் முழுவதிலும் இருந்து ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கெடுத்திருந்தனர். ஆனால் இந்த முறை சவுதியில் அதிகரித்த வெப்பம் காரணமாக புனித பயணத்துக்கு வந்த யாத்திரைகள் பல பேர் உயிரிழந்திருந்தார்கள். இந்த சோக நிகழ்வு காரணங்களை சவுதி அரேபிய அதிகாரிகள் விளக்கம் தந்துள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வர்கள் விசா வழங்கப்பட்டு இந்த ஆண்டு 18 லட்சம் பேருக்கு இந்த விசா வழங்கப்பட்டிருந்தது. இந்த 18 லட்சம் பேருக்கு தங்குவதற்கான இடம், பயணிப்பதற்கான குளிர்சாதன வசதி கொண்ட பேருந்து, உணவு, மருத்துவ உதவியாக அனைத்து ஏற்பாடுகளையும் ஹஜ் பயணக்குழு செய்திருந்தார்கள். இதற்காக பயணம் மேற்கொள்பவர்களுக்கு 2.5 லட்சம் ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும். ஆனால் இப்படி கட்டணம் செலுத்த முடியாதவர்கள் குறைந்த கட்டணத்தில் ஹஜ் பயணம் மேற்கொள்கின்றார்கள். இதற்காக அவர்கள் போலியான விளம்பரங்களை நம்புகின்றார்கள், போலியான ஏஜென்ட்டுகளை தேர்ந்தெடுக்கின்றார்கள், சவுதி அரேபியா வருகின்றார்கள். இவர்களிடம் சுற்றுலா விசா தான் இருக்கும். ஆனால் ஹஜ் பயணத்தில் பங்கேற்றிருப்பவர்கள் இவர்களுக்கான உணவு, உடை, போக்குவரத்து, இருப்பிடம் வசதியும் கிடையாது. ஏஜென்ட்டுகள் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி விடுவார்கள். இதனால் பலர் கடும் சிரமத்துக்கு இலக்காகினர். எனவே ஹஜ் பயணத்துக்கு வந்தவர்கள் நடந்தே பயணத்தை பாலைவனத்தில் கொளுத்தும் வெயிலில் மேற்கொள்கின்றார்கள். இந்த ஆண்டு ஹஜ் பயணத்தில் 20 லட்சம் பேர் பங்கேற்றிருந்தனர். அனுமதிக்கப்பட்டவர்களை விட 2 லட்சம் பேர் கூடுதலாக வந்தனர். இப்படி வந்தவர்களில் 1350 நபர்கள் உயிரிழந்தனர். 83% விசா பெறாதவர்கள். இதனை சவுதி அரேபியா சுகாதார அமைச்சர் பகத் அப்துல் ரஹ்மான் உறுதி செய்திருக்கின்றார். உயிரிழந்தவர்களில் 83% பேர் முறையான விசா பெறாதவர்கள் என்ற குற்றம் சுமத்தலும் இருக்கிறது. சவுதியில் கடந்த சில நாட்களாக 51 டிகிரி செல்சியஸுக்கு மேல் வெயில் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இன்னும் வெப்பத்தினுடைய கதிர்வீச்சு அலைகள் இன்னும் இருக்கிறது. ஆகவே இன்னும் உயிரிழப்புகள் அதிகரிக்கலாம் என்று நம்பப்படுகின்றது. வணக்கம் நண்பர்களே, இன்றைய தினம் ரியாத்திலிருந்து தமாமுக்கு பஹ்ரைன் செல்ல கார் தயாராக இருக்கின்றது என்று மட்டுமல்ல, அனைத்து நாட்களிலும் கார் தயார் நிலையில் இருப்பதாக சொல்லியிருக்கின்றார். ரியாத்திலிருந்து தமாம் அல்லது தமாமிலிருந்து பஹ்ரைன் செல்ல கார் தயார் இருக்கின்றது. இம்ரான். தொடர்பிலக்கம் 05 34 23 00 20. தேவையுடைய எமது தமிழ் சொந்தங்கள் இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள். விசிட் விசாவில் வந்தவர்கள் அதை மாற்றியமைக்க வேண்டிய காலம் இருக்கின்றது என்பதும் உங்களுக்கு நன்றாகவே தெரியும். நன்றி உறவுகளே. மீண்டும் இன்னும் ஒரு சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம். நன்றி.